இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாய் உள்ளது. வாருங்கள், அகமகிழ்வோம், அக்கலைப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே என்று திருப்பாடல் ஆசிரியர் 118வது திருப்பாடல் 23, 24வது வசனங்களிலே சொல்லுகின்றார். இந்த திருமணம் இது இறைவனால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு திருமணமுமே அது இறைவனால் நிகழ்த்தப்படுகின்ற ஒன்று. இறைவன் ஏற்படுத்திய முதல் திருவருட்சாதனம் திருமணம். ஏனெனில் இறைவன் மனிதன் தனிமையில் வாழ்வது நல்லதல்ல என்று முடிவு செய்து தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை உருவாக்குகின்றார். ஆதாம் ஏவாளை படைத்து அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம். அதே போன்றுதான் இன்று ஜோசப், லோர்தராஜ், ஜெனிஃபர் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து திருமணம் என்னும் இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக ஒரு சிறந்த தம்பதியராக, கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்ற ஒரு மனிதர்களாக குடும்பமாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம். எனவே இந்த திருமணம் இது இறைவனால் நிகழ்த்தப்படுகின்ற ஒன்று. எனவே இந்த திருமணத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பு என்கின்ற அந்த ஒரே ஒரு குணத்தை வைத்து நீங்கள் கட்டி அமைக்க வேண்டும். அன்பு என்ற குணம் உங்களுக்குள் இருக்கின்றது என்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் அன்பு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்வானது எப்பொழுதும் சிறந்ததொரு நல்லதொரு இல்லறமாக அமைந்து கொண்டிருக்கும். இயேசுவில் பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தோடு திருச்சட்டறிஞர் ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். அடுத்ததுக்கு அதற்கு இணையான இரண்டாவது கட்டளை, நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இறுதியாக சொல்லுகின்றார், திருச்சட்ட நூல் முழுமைக்கும் எல்லா இறைவாக்குகளுக்கும் இந்த ஒன்றே அடிப்படையாக அமைகின்றது என்று சொல்லுகின்றார். ஆக விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடவுளுடைய அனைத்து வார்த்தைகளுக்கும் அடிப்படையாக அமைவது இந்த அன்புதான். எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த அன்புதான் அடிப்படையாக அமைகின்றது. இந்த அன்பு இருக்கின்ற பொழுது அனைத்துமே நல்ல விதமாக செல்லும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், வாழ்வில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த அன்பு இருக்கின்ற பொழுது இது உங்களோடு இருந்து உங்களை என்றும் ஒன்றாக இணைத்து எந்த ஒரு பிரிவினைக்கும் இடம் கொடுக்காமல் உங்களை இறைவனுடைய பிள்ளைகளாக வளர செய்யும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், அன்பு பொறுமையுள்ளது, பொறாமைப்படாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு இருமாப்பு அடையாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, மாறாக அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு நல்லவற்றை செய்யும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அன்பு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் பொதுவாக வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே ஒரு திருவாக அமைகின்றது. இந்த அன்பு இருக்கின்ற பொழுது அனைத்தையும் பார்த்து கொள்ளும். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேலிலே நாம் வாசிக்க கேட்கின்ற முதல் அதிகாரத்திலே எல்கானா, அன்னா என்ற தம்பதி இருக்கின்றார்கள். திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை வரமில்லை. ஆனால் இருப்பினும் அவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற அவர்கள் கோவிலுக்கு செல்வது வழக்கம். இவர்கள் கோவிலுக்கு ஒரு நாள் செல்லுகின்றார்கள். அங்கே அவர்கள் ஏளனப்படுத்தப்படுகின்றார்கள். அண்ணாவை ஏளனப்படுத்துகின்றார்கள். திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லையே என்று அவரை ஏளனமாக பார்க்கின்றார்கள், அசிங்கப்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த அண்ணா உண்ணாமல் அழுது கொண்டே இருக்கின்றார். அவர் அழுது கொண்டே இருப்பதை பார்க்கின்ற அவருடைய கணவர் எல்கானா அவரிடத்தில் சென்று சொல்லுகின்றார், அண்ணா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணாமல் இருக்கின்றாய்? நீ ஏன் வருத்தப்படுகின்றாய்? நான் உனக்கு 10 புதல்வனுக்கு மேலானவன் அல்லவா? நான் இருக்கின்ற பொழுது நீ ஏன் அழ வேண்டும் என்று எல்கானா தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகின்றார். அதுதான் உண்மையான அன்பு.
உலகமே அந்த மனைவியை பற்றி தவறாக பேசினாலும் அசிங்கப்படுத்தினாலும் கணவன் சென்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள், நீ ஏன் அழுகின்றாய், ஏன் உண்ணாமல் இருக்கின்றாய், ஏன் கவலைப்படுகின்றாய், நான் உனக்கு 10 புதல்வனுக்கு மேலானவன் அல்லவா, நான் இருக்கின்ற பொழுது ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும், எழுந்து உண் என்று சொல்லுகின்றார். இவர்களுடைய அன்பை பார்க்கின்ற கடவுள் மிகப்பெரிய இறைவாக்கினரான சாமுவேலை அவர்களுக்கு பிள்ளையாக மகனாக கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஜோசப், லோர்தராஜ், ஜெனிஃபர், உங்கள் வாழ்விலே நீங்கள் இந்த அன்பை அடிப்படையாக வைத்து அமைக்கின்ற பொழுது இறைவன் உங்கள் வாழ்வை பாதுகாப்பார். உங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இறைவன் கொடுப்பார். மலாக் இறைவாக்கினர் வழியாக சொல்வது போன்று 2வது அதிகாரம் 14-15 சொல்லுகின்றார், இந்த திருமணம் என்னும் திருவற்சாதனத்திற்கு, இந்த திருமணத்திற்கு நானே சாட்சியாக இருக்கின்றேன். இந்த திருமணத்தின் வழியாக உங்களை இணைத்தவர் நானே என்று கடவுள் சொல்லுகின்றார். எனவே இறைவனுடைய முன்னிலையிலே நீங்கள் திருமணம் செய்ய இருக்கின்றீர்கள். இறைவனை சாட்சியாக வைத்து திருமணம் செய்ய இருக்கின்றீர்கள். இறைவன் உங்களை இணைத்து வைக்கின்றார். எனவே உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் இன்று இறைவனுடைய முன்னிலையிலே நீங்கள் கொடுக்கின்ற உங்களுடைய அந்த வாக்குறுதிகளை, இறைவனை சாட்சியாக வைத்து, இந்த மக்களை சாட்சியாக வைத்து, குருக்களை சாட்சியாக வைத்து நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை கடைசி வரையில் உங்கள் வாழ்விலே கடைபிடிக்கின்றீர்கள் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலே எப்பொழுதும் உங்களுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய தலைமுறையினருக்கும் நிலைத்து நிற்கும். அந்த வாக்குறுதி என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? கொடுப்பீங்க. இப்போ இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அதனால் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும், உடல் நலமாக இருந்தாலும் நோயுற்று இருந்தாலும், எப்பொழுதும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒருவர் ஒருவரை மதித்து வாழ வேண்டும், ஒருவர் ஒருவரை அன்பு செய்து வாழ வேண்டும். இந்த 3ஐயும் நீங்கள் இறைவனை சாட்சியாக வைத்து சொல்லுகின்றீர்கள், மக்களை சாட்சியாக வைத்து சொல்லுகின்றீர்கள். இதை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கின்றீர்கள் என்றால் இறைவன் உங்களுடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறையினரையும், உங்களுடைய பிள்ளைகள் என அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.